இப்போ அடுத்ததுக்கு வாங்க, வந்தீங்கன்னா 22, 23 வாங்க பசங்க. ஆகிலும் அர்க்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். நசரேயன் எனப்படுவார். அதாவது என்னன்னா, இவர் இறந்த உடனே, ஏரோது இறந்த உடனே அவருடைய பையன், மூத்த பையன் தான் இப்போ பொறுப்புக்கு வர்றார். அவர் வந்து பயங்கரமான ஆள், அப்பாவோட பயங்கரமான ஆள், பயங்கர கேடி. அர்க்கெலாய் வந்து பயங்கரமான ஆள். அதனால தான் இவரை வந்து எல்லாருமே சமரியாவிலேருந்து இங்கேருந்து ஆசாரியர்கள்லாம் எழுதி லெட்ரு போட்டு இவர் தூக்குனதுக்கப்புறம் தான் அந்த கவர்னரை யார் வர்றா? பிலாத்து வர்றது அப்புறம் தான் ஃபஸ்ட்டுமா. கவர்னராக வர்றது பிலாத்து தான் வர்றாரு. சரியா? ஏன்னா இவருடைய கேரக்டர் சரியில்லை, ரொம்ப ரொம்ப ரூடாக நடந்துக்கிறது, ரொம்ப அரகண்டா, அதிகாரம் இருக்குதுனால, அப்படி ஒரு ஒரு கொடுமையான ராஜாவாக இருந்தபடினால மக்கள் எழுதி போட்டு மாற்றினாங்க. அதனால தான் போக பயப்படுறாரு, பயந்துட்டு அப்படியே நேரம் இங்கே வரும்போது நீங்கள் இங்கே வசனத்தை வாச்சிங்கன்னா, நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் இருக்கா. அதுக்கு அடுத்த வசனம் நசரேயன் எனப்படுவான் இருக்கா என்று தீர்க்கதரிசியில உரைக்கப்பட்டு இருக்கா. இந்த நசரேயன்னா இல்லை, எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். என்ன நிறைய பேர் அதான் நினைப்பாங்க, அந்த நசரேயன் வேற இந்த நசரேயன் வேற. சரியா? நசீர் அப்படின்னா தான் என்னாகும் 6:2 இருக்குல்ல, நசீர் அப்படின்னா கான்சிக்ரேட் பண்ணுறது, செப்பரேட் பண்ணுறது பாசமா. நட்சர், நட்சர் சொன்னால் அதான் வந்து நமக்கு நசரேனின்னு வருது. நசரேனி அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்க. நட்சர் அப்படின்னு சொன்னால் டு காட் அப்படிங்கிறது இருக்குது, பிரான்ச்சும் இருக்குது. அதே நேரத்தில் அந்த வார்த்தைக்கு கெட்டவன் இருக்கு. கெட்டவன் அதான் அதில் இருக்கிற ஹீப்ரு போய் படிக்கணும். நம்ம ஏன் சொல்லி கொடுக்குறோம்? ஏன் அவர் நசரேயன்னு சொன்னால், அவரை வந்து கெட்டவன் எனப்படுவார், அக்கிரமக்காரரில் ஒருவனாக. நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்போ யோவான் இருக்கார்ல, யோவான் ஸ்நானகன் வந்து நசரேய விரதம் உடையவர். இயேசு கிறிஸ்து நசரேய விரதம் உடையவர் அல்ல. ஒரு மதுபான பிரியரும் போஜன பிரியருமாய் இருக்கிறார் சொல்றாங்கல்ல, குற்றப்படுத்துறாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் சொன்னாரே, என்னத்தை குற்றப்படுத்து, நீதி தன்னுடைய பிள்ளைகளால் ஒத்துக்கொள்ளப்படும். நீதிங்கிறது எப்பவுமே பெர்ஃபெக்ட் பர்சன். நீங்கள் எந்த மதத்தினா இருந்தாலும் நீதி என்னது? பர்ஃபெக்ட். எல்லாருக்குமே நீதி ஒன்று தானே. சரியா? பொய் சொல்லக்கூடாதுன்னா எல்லாருக்கும் பொய் சொல்லக்கூடாது தானே, எல்லாருக்கும் சமம் தானே. சரியா? அப்போ இங்கே ஏன் வந்து அவரை நசரேயன் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், நசரேயன் அப்படின்னா எ பேட் ஒன், அதாவது கெட்டவன்கிற அர்த்தம் இருக்குதுல்ல. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டுமா ஒருத்தர் சொல்லும்போது பவுல்கிட்ட சொல்கிறார்ல, நான் யார் தெரியுமா? நசரேயனாகிய இயேசு சொல்கிறாரா? ஏய், இவருக்கு பேர் என்னன்னா நசரேயருடைய மதம் தான் இவருக்கு சொல்லுவாங்க. நசரேயருடைய மதத்தை பின்பற்றவரே. அதாவது இஸ்ரவேல் ஜனங்க இவர் எப்படி பார்க்குதுன்னா கெட்டவர். இப்போ இவர் எடுத்துக்கங்க, யோவான் இருக்கார்ல பசங்க, யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து கேட்பான் இல்லைங்க, நாங்கள் வந்து மேசியாவை பார்த்தோன்னு வந்து சொல்லுவார்ல. அப்போ அவர் பிலிப்பிட்ட சொல்கிறார்ல, என்ன சொல்கிறாரு? ஒரு நன்மையும் எப்பரா நன்மை வரும் சாமி. இப்பதான் புரியுது, இப்பதான் புரியுது உங்களுக்கு. ஆமா ஆமா, எப்படா நன்மை வரும்? கெட்டவன் எடுத்து எப்படி நன்மை வரும்? கரெக்ட். புரியுது உங்களுக்கு? அதனாலதான் அவர் சிலுவையில் அறையும் போது கூட யெஷுவா ஹா நஸ்ரி மலக் ஹா யெகூதாயிம் அப்படி போடுறான். நசரேயனாகிய இயேசு, கெட்டவனாகிய இயேசு யூதருக்கு ராஜாவா? ஓ ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது புரியுதா பஸ்டமா? அதனால தான் நசரேயன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாரு? தன்னை வெளிப்படுத்தும் போது
நான் நசரேனாகிய இயேசு. ஆமென். ஆமென். நசரேனாகிய இயேசு. இயேசு. நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன்னு சொல்றாரு. என்ன கெட்டவன் கெட்டவன் ஏய், சொல்றீங்கப்பா. கெட்டவன். இந்த கெட்டவன் நான் தான்பா. அறிமுகம் நல்லா இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். புரியுதா பாஸ்டர்? அப்ப சத்தியம் விளங்கும் போது நமக்கு என்னது? கர்த்தருக்கே அப்படி ஒரு நிலைமைனா நம்மளுக்கு அதான் பச்சை மரத்துக்கு இந்த பண்ணு பட்டை மரத்துக்கு என்ன பாடு சொல்றாருல்ல பாஸ்டர். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, நீதி இருக்கா? நீதி தான் பேசும். மனுஷனுடைய முகத்தை பார்த்து நியாயம் தீர்க்காதீர்கள், கிரியையின்படி என்ன செய்யுங்க? நியாயம் தருங்க. நியாயம் தீருங்கள். கிரியையில பாருங்க. சரியா? அதனாலதான் அவன் என்ன சொல்றான், இவர் யார்? இவர் கெட்டவர். இது யாரு? கெட்டவன். கெட்டவர். ஏன்னா இந்த இந்த ஜனம்தான் லூக்கா 4 வாசிங்கன்னா சொந்த ஜனமே இவரை கொல்ல பார்க்கணும். பார்த்துக்கலாம் பசமா. ஆமா. நசரேத்து ஊரார் என்ன பண்ணுவாங்க? ஆமா. லூக்கா 4 வாசிங்கன்னா 28-30 அவரோ அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். பின்பு 28 ஆமா 28-30 பார்த்தீங்கன்னா ஓகே. இதை கொல்ல பார்ப்பாங்களா பாஸ்டர்? அந்த வசனம் பாஸ்டர். ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். ஆமென். இப்ப இந்த ஜனம் இப்ப எப்படிப்பட்ட ஜனம் புரியுதா பத்தில பாஸ்டர்மா? அந்த ஊருக்கு பேரே தான். சரியா? இது ஹீப்ரு பெர்ஸ்பெக்டிவ்ல போனா தான் ஒரு கெட்ட ஜனம். கேட்ட ஜனம் அங்க இருந்தா உருவாகிறார் ஐயா. ஆமென். 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 இப்ப அப்போஸ்தலர் 26:9 வாசிங்களா? அப்போஸ்தலர் 26:9. முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டுமென்று நினைத்திருந்தேன். இப்ப இப்ப நீங்க எப்படி புரிஞ்சு படிக்கணும்? கெட்டவனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் நான் காரியங்கள் நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? இதை கொண்டு வந்து ஹைலைட் பண்ணும்போது எப்படி கொண்டு வர்றாங்க? இந்த பேரை சொல்லிதான் கொண்டு கெட்டவர் அப்படிங்கிற கெட்டவர்ங்கிற பின்னணியில தான் யார் அறிமுகப்படுத்தப்படுறா? புறஜாதிகளால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு அவர் தெய்வம். சரியா? இப்ப நீங்க ஒரு ஆள் இது வாசிங்களேன். அப்போஸ்தலர் 24:5. என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்திலும் சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவர்களாகவும் நசரேயனுடைய மதபேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தம் போட்டிருக்கா. அதாவது என்ன காரணம்னா, நல்லா போட்டிருக்கு பாருங்க பாஸ்டர். நசரேயருடைய மதபேதம். நசரேயர்னா என்ன அர்த்தம்? கெட்டவர்களுடைய மதபேதம். மதபேதத்துக்கு அப்படின்னா கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? மைண்ட் இருக்கும்ல. ஆமா. இப்ப அதனாலதான் இப்ப பேர் எப்படி காமிக்கப்படுது? அவரு இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவரை பத்தி இவர் கெட்டவர்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோமே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால இல்ல இதை செய்தறணும். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட நசரேயனாகிய இயேசுன்னு சொல்றாரு? இப்ப அப்போஸ்தலர் 22:8 வாசிங்களேன். அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். ஆமென். ஆமென். அங்க நசரேயனை தான் வெளிப்படுத்துறார். டேய் அப்ப நீ தானே துன்பப்படுத்தினா? சரியா? கேட்டவன் நினைச்சல்ல, நான் தான். அந்த கெட்ட இயேசு நான் தான்றாரா? நீ இல்ல, நீ கெட்டவன் தான் துன்பப்படுத்தினா நினைச்சிட்டு. ஓகே ஓகே. கெட்டவன் நீ நினைச்சல்ல, இப்போ என்ன பண்றாரு? அப்படி சரண்டர் ஆகிறாரு. இப்படியே பவுல் என்ன செய்யறாரு? ஃபுல்லி சரண்டர். இதுக்கப்புறம் தான். சரியா? அதுக்கப்புறம் வந்து யூதர்கள் மத்தியிலே கிறிஸ்தவர்களை பத்தி வெளியாக்கப்பட்டது என்னன்னா, இவர்கள் கெட்டவர்கள். இவர்கள் யாரு? கெட்டவர்கள். சரியா? அதனாலதான் அப்படி ஒரு காரியங்களை ஆக்கி கொண்டு வந்து அப்படியே உள்ள கொண்டு வந்தாங்க. சரியா பசுமா? ஏன்னு சொன்னா இப்ப எழுதும்போது கூட பாருங்க, தமிழ்ல படிச்சா புரியலையா?
அதனால தான் போதுதான் வந்து விளக்கி சொல்லும்போது தான் வந்து அதனால தான் வேதத்தை எதில் படிக்க கற்றுக்கொள்ளுங்க. எபிரேயர். மூலமொழி பின்புலத்தில் கற்றுக்கொண்டீங்கன்னா நிறைய விஷயங்கள். இப்போ நம்ம வந்து நசைனா இயேசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா அதுதான் ஏன்னா புறஜாதிகளுக்கு என்னது, அவர் நல்லவர் அல்ல. புறஜாதிகளுக்கு வரும்போதே கடவுளை வராது. நமக்கு அவர் வரும்போதே ரட்சகரும் கடவுளுமாக இருக்கிறார். ஆமென். ஆமென். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அதனால தான் சிலுவையில் அறையப்படும்போது கூட என்னதான் போட்டாங்க, இவர் வந்து நசரேனாக இயேசு யெஷுவஹா நசரி மல்கா யெகுடாயி போடு போடு கரெக்டாக போட்டால் யோதுகே வாவுகே வரும்போது யோதுகே மெம்கே வருது. மிரண்டு போயிடுறாங்கல்ல, அவர் சொன்னதா மாத்திரா அப்படிங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது. இதான் அதனுடைய பின்புலம் பாஸ்டர். சரியா? என்னுடைய ஸ்ட்ராங்ஸ் நம்பர் பண்ணி இப்போ இவரை குறித்து எங்கே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 22:6-7 வாசிங்க. 22. சங்கீதம் 22. நானும் ஒரு புழு, ஆ. மனுஷன் அல்ல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஆ. என்னை பகைக்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை தூக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். ஆமே. அங்கே அற்பமாக இருக்கிற ஏசி 53 கூட வாசிக்கணும். 53:3 அவருடைய நிலைமை இப்படி இருக்கிற அந்த பேட் மாதிரி, அதாவது வந்து விரும்பத்தகாத, அதாவது கன்சிடர் ஆஸ் அ நோபடி, எதுவுமே விரும்பத்தகாத ஒரு ஒரு அற்ப புழுவாக, ஒரு பாவியாக, ஒரு எப்படி சொல்றது, ஒரு 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 ரசிக்கக்கூடியவராக இல்லாதவர், பேட் ஒன். ரொம்ப எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா என்ன, ரொம்ப பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். இப்போ மனுஷர் ஏன் புறக்கணிக்கிறாங்க? அதான் தீர்க்க தரிசனம். அதான் என்னது தீர்க்க தரிசனம். அவர் நசரேன் எனப்படுவார். அப்படின்னா நசரேய விரதம் அல்ல, கெட்டவன் எனப்படுவார். கெட்டவன் எனப்படுவார். ஜனங்க யார் அவர்களுடைய பார்வையில் கெட்டவனா எனப்படுவார். அதனால தான் இவரை அறிமுகப்படுத்தின யோவான் வளர்ந்தது வந்து யோர்தானுக்கு பக்கத்தில் இருக்கிற வனாந்தரம். சரியா? இவர் வளர்ந்தது நாசரேத்தில். சரியா பாஸ்டர்? நாசரேத்தில் இருந்து யோர்தானுக்கு வர்றாரு, ஞானஸ்தானம் எடுக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயம் பாஸ்டர். ரொம்ப ஸ்பிரிச்சுவலி வெரி வெரி டெப்த்தான விஷயம். அதை ரியலைஸ் பண்ணாதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக எப்படி வந்து எல்லாவற்றையுமே இழந்து வந்தார், நிர்வாணியாக நின்றார், எப்படி எல்லாவற்றையுமே தோல் உரிக்க பண்ணினார், அதெல்லாம் புரிஞ்சாதான் இந்த பெருமையாக பூரா என்னாங்க நமக்கு முன்னாடி உடைக்கப்படும். எல்லா பெருமையும் தலையை தூக்குறதுக்கு எல்லாம் உடஞ்சிட்டே, தலைவரே இப்படி இருக்காரு, வேலைக்காரன் தலையே இப்படி இருக்கும்போது நம்மளாம் எங்கே பிச்சு கோத்து, நானே உங்களுக்கு ரைட் ரவுண்டு ராங் ரவுண்டு பிஷப்பு ரபி கிபி ஒன்று கதைக்காகதானே. அப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோம் பாஸ்? அதனால தான் தாழ்மை உள்ளவருக்கு தேவன் என்ன செய்கிறார்? பாஸ்டர்மா, இது வந்து ஒரு தேவகுமாரன், அதிகாரமிக்கவர், சகலத்தை ஆண்டவர், பார்க்க முடியாதவர், நெருங்க முடியாதவர், மகிமை இருந்தவர், தூதர்கள் எல்லாம் அப்படியே அஸ்டானிஷிங்கா அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி மகிமை உள்ளவர் இப்படி சிலுவையில நிர்வாணமாக தொங்குகிறாரு, இப்படி பாடுகளை அனுபவிக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு பாஸ்டர்? தூதர்களுக்கு கேள்விக்குறியா இருந்தது. பயங்கர கேள்வி தானே பாஸ்டர்? என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்குது? ஒரு மனுஷ கோலம் இப்படி பண்ணுது. இதுக புழுக்கள், அவருடைய பார்வையில இதுக புழுக்கள். இவரை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, மொத்தத்தை முடிச்சு போடுறேன் அப்படின்னு உரைப்பட்டத்தோட நிக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு பிலாத்துக்கிட்ட வரும்போது, ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. நீ என்னை விடுவிக்கிறியா? நீ என்னை விடுவிக்கிற? பிதாவுடைய சித்தல நான் இப்போ முன்னாடி நிற்க மாட்டேன். ஆமே, பிதாவுடைய சித்தம் இல்லைன்னா நான் நிற்க முடியாது, கொன்னே விடுவேன். ராஜ்யம் இப்போ இல்லை, என் ராஜ்யம் வரட்டும்,
பிலாத்துக்கு அங்கே என்ன இருக்கு? அது பிலாத்து ரொம்ப விவரமான பாஸ்டர்மா. கை கழுவிட்டு ஒதுக்கிட்டான். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எப்படி ஏதோ ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. ஒய்ஃப் மூலமா எச்சரிக்கை. பரவாயில்ல, தேவனுக்கு பயந்தா இல்ல ஒய்ஃபுக்கு பயந்துருக்கா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். அது மாத்திரம் இல்ல, அதிகாரத்தோட தானே அவர்கிட்ட பேசுறாரு. ஆமா, அவனுக்கு தெரியாதுல்ல பாஸ்டர், அவனுக்கு தெரியாது. மனைவி சொல்றாங்க இவர் நீதிமானா இருக்காரு, ஆமா, ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருப்பா, கண்டிப்பா ரத்தப்படி உண்மையில வந்துடும். அதனால கையை அலம்பிட்டான். ஏன்னா ரோமர்கள் வந்து பாஸ்டர் 2-3 சாட்சி இல்லாம என்ன செய்ய மாட்டாங்க. ஆமா, சாட்சி இல்லாம தண்டனை கொடுக்கவே மாட்டாங்க. அது ரோமருக்கு பழக்கமே கிடையாது. விசாரிக்காமல் அதை நியாயம் விசாரித்து இவன் குறை என்ன அவன் குறை என்ன நீதிபதிகளுக்கு முன்பாக நியாயம் விசாரித்து அந்த நியாய விசாரிப்போட ரிப்போர்ட்டு தான் மேலே வரும். அங்கேயே 70 பேர் இருப்பாங்க பாஸ்டர். 70 பேர் பார்த்து தான் ஓகே பண்ணுவாங்க. அதனால் ரோமர்களுக்கு அழகில் ஒரு வசனமே இருக்குது, நாங்கள் நியாயம் விசாரிக்காமல் ஒருவனை நியாய தீர்ப்பு கொடுப்பது ரோமருக்கு என்ன இல்லை, அழகல்ல. விசாரிக்க கூப்பிட்றா. பவுல் சொல்லிட்டார்ல, ஆமா, ஏரோதுக்கு இதுக்கு அபயம் போட்டார் தானே, ராயனுக்கு அபயம் போட்டார், போ கூட்டிட்டு போ, சரியா? ஏன்னா அந்த 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 டிகினிட்டி பாஸ், ஒரு மெஜஸ்டி. நாங்கள் அப்படி ஆமென் அந்த மாதிரி. அதனால தான் இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கு, அவர் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். இப்போ கிளியரா? கிளியர். இப்போ நசரேனா இயேசு நம்ம சொல்லாம சொல்ல கூடாது. யெஷுவா மெஷியா யாவே, இயேசு கிறிஸ்துவே கர்த்தர். ஆமென். அதுதான் இப்ப பவுல் இப்படி சொல்றாரு. பரிசுத்த ஆவி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. சரியா? கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் இந்த எபிசோடை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலே கொடுத்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட அநேக ரகசியங்கள், வேதத்தில் உள்ள அநேக ரகசியங்களை நாங்கள் பேச இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள். உங்களை சார்ந்த அநேகருக்கு இந்த காரியங்களை நீங்கள் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல நீங்கள் அதை தெரிவிங்கள். அதற்கும் உங்களுக்கு பதில் சொல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 ஆமென்.